கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பிரியமானவர்களே, இங்கு அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது கர்த்தருடைய வார்த்தை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நிறைய விதைக்கும் பொழுது அறுவடையிலும் நிறைய பலன் உண்டு. பிரியமானவர்களே, அதாவது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அது ஒரு சத்தியம். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு அறுவடை செய்வோம். ஒரே ஒரு விதையை மாத்திரம் போய் போட்டால் ஒரே ஒரு மரம் தான். இன்னும் கொஞ்சம் கை நிறைய அள்ளி கொண்டு போய் விதைகளை போடும் பொழுது நிறைய செடிகள், நிறைய மரங்களை அழகா முளைத்து பலன் கொடுப்பதை பார்க்க முடியும். அதே போல தான் வாழ்க்கையிலும் அதே மெத்தடு தான். பிரியமானவர்களே, நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம அதாவது குறைவாய் நம்ம பிரயாசப்படும் பொழுது குறைவான பலன் கிடைக்கும். அதிகமாய் பிரயாசப்படும் பொழுது அதிகமான பலன் கிடைக்கும். இதுதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த இடத்துல எதுக்காக இதை சொல்லியிருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு கொடுப்பது, தான தர்மம் பண்ணுவது, இவை எல்லாவற்றையும், அதாவது பரிசுத்தவான்களுக்கு, அதாவது ஊழியர்கள், கர்த்தருடைய ராஜ்ய பணியை கட்டுகிறவர்களுக்கு தேவைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசிகள் மத்தியில் பணத்தை சேகரித்து அனுப்புகின்ற அந்த நேரத்தில் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு விதமாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்போ உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீங்க, பெருக விதைத்தால் பெருக அறுப்பீங்க. இது எல்லாவற்றிலையும் தான். உங்களுடைய சாதாரணமாக 4 பேர் பார்ட்னர்ஸ் சேர்ந்து ஒரு தொழில் நடத்துகிறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு கூட்டு முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்போ அதில் 4 பேரில் யார் எந்த ரேஷியோவில், அதாவது எந்த விகிதத்தில் அதற்கு உழைக்கிறாங்க, அதற்கு பிரயாசப்படுறாங்க, அதற்கு செலவு பண்ணுறாங்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாக அவங்க பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி அவங்க வருகின்ற பலனில் அவங்க பிரித்து கொள்வதை நம்ம பார்க்கின்றோம். இது உலகத்தில் நடக்கிற வழக்கமான காரியம். அதே போல் இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கூட பிரியமானவர்களே நம்ம விதைப்பை பொறுத்து தான் இருக்கின்றது. ஒரு தூண்டில் எடுத்து கொண்டு போய் குளத்தினுடைய கரையிலோ, அதாவது நீர்நிலைகள் இருக்கின்ற கரையில், ஆற்று படுக்கையின் ஓரத்தில் பொழுதுபோக்கு போய் தூண்டில் கொண்டு போய் மீன் பிடிப்பாங்க. எண்ணிக்கைக்கு உட்பட்ட மீன்கள் தான் இருக்கும். ஒன்றா கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்களேன், ஒரு கட்டு மரத்தில் மீனவன் அதில் ஏறி இல்லையா, கரையிலேருந்து, கடல் கரையிலேருந்து சற்று உள்ளே போய் பிடிக்கும் பொழுது அவன் பிடித்து கொண்டு வருகிற மீன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடலில் கரையில் நின்று, ஆற்றங்கரையில் நின்று தண்ணியில் இறங்க பயந்து, ஐயோ இந்த தண்ணியில் இறங்கினா எனக்கு பயம், தண்ணிக்குள்ள மூழ்கிடுவேனோ என்று சொல்லி ஓரத்தில் கரையில் நின்னே மீன் பிடிப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த எதுனால் பரவாயில்ல என்று சொல்லி கட்டு மரத்தை ஏறி கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு அதிகமான மீன் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, இன்னும் அதிகமாக பிரயாசப்படணும், இன்னும் அதிகமாக உழைத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நடு கடலுக்கு போவோம், நம்ம தண்ணீர்கள் நிரம்பி இருக்கிற ஆழமான பகுதிக்கு நல்ல ஒரு விசை படகை அதிகமாய் செலவு பண்ணி, இல்லையா, அதற்கு பெட்ரோலோ டீசலோ போட்டு செலவு பண்ணி அந்த படகை எடுத்துட்டு உள்ளே போய் என்ன கடல் கொந்தளிப்போ அல்லது புயல் காற்றோ அல்லது இரவு நேரத்தில் என்ன திகிலோ எது வந்தாலும் பரவாயில்ல, நான் நிறைய மீன்களை பிடிப்பேன் என்று சொல்லி பெரிய ஒரு விசை படகுல கடல் ஆழத்துக்கு போகிறாங்க இல்லையா. வீட்டை விட்டுட்டு தங்களுடைய உறக்கத்தை, தங்களுடைய நலன்களை மறந்து அது குளிரின் மத்தியில், காற்றின் மத்தியில் போய் பெரிய விசைப்படகை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க, வலை வீசி மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க தங்களுடைய உயிரையும் கூட துச்சமாக எண்ணி தான் போகிறாங்க.
அவங்க போனால் அவங்க திரும்பி வந்தால் தான் வீட்டாருக்கே நம்பிக்கை வரும் அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு எல்லையில் நின்று இல்லையா அப்படி அதிகமாய் விதைக்கிறது அதுதான். புரிந்து கொள்ளுங்க. ஒன்லி காணிக்க கொடுக்கறது அது மாதிரி அதை தான் அப்படின்னு நினச்சி அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றுக்கும் இதே ஃபார்முலா தான். போய் கஷ்டப்பட்டு போய் அப்படி பிடிக்கும்போது ஏராளமான மீன்களை பிடித்து கொண்டு வருவாங்க. அப்போது அந்த அறுவடை நேரத்தில் இல்லையா அந்த தூண்டிலில் மீன் போட்டவனோ சரி, கட்டுமரத்தில் போய் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்தவங்களோ என்ன பார்ப்பாங்க? விசைப்படகுல கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு இரவு முழுவதும் குளிரில் இருந்து பிடித்து கொண்டு வந்திருக்கிற அவனை பார்த்து பெருக விதைத்தான் பெருக அறுத்திருக்கிறான் என்று சொல்லி மெச்சிக்கொள்ள மாட்டாங்க. அவனை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவனுக்கு மட்டும் என்ன இவ்வளவு மீன்கள், அவனுக்கு மட்டும் என்ன இவ்வளவு பலன் என்று பொறாமப்படுவாங்க. ஆனால் விதைக்கிற அளவு பொறுத்து தான் நமக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளும் கூட அதை புரிந்து கொள்ளணும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே நில்லாதபடிக்கு நீங்கள் பெருக விதையுங்கள், அறுவடையில் அதிகமான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். சிறுக விதைக்கிறவனாக இல்லாமல் பெருக விதைக்கிறவர்களாக. ஜெபம் 5 நிமிடம் ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 10 நிமிடம் ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் யார் அதிகமாக விதைக்கிறாங்க? நேரத்தை மற்றும் உணவை உறக்கத்தை பாராமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து மணிக்கணக்காக ஜெபம் ஜெபம் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பது பெருக விதைப்பதற்கு அடையாளம். பிரியமானவர்களே, 5 நிமிடம் ஜெபம் பண்ணி வேகமாக ஓடி போய் அழகா நம்முடைய ஞானத்தின் அளவிற்கு வசனத்தை எடுத்து பேசி பிரசங்கம் பண்ணி சாதிக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமான நேரம் போராடி ஜெபம் பண்ணி உபவாசித்து காத்திருந்து நேரத்தை செலவு பண்ணி ஜெபித்து பெருக விதைத்து அப்புறம் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது கிடைக்கிற அறுவடையில் வித்தியாசம் இருக்கும். பிரியமானவர்களை, சிறுக விதைப்பதற்கும் பெருக விதைப்பதற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் கூட ஒரு காரியத்தில் பெரிய பலன் வேண்டும் அப்படின்னா, பெருக அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருக விதையுங்கள், அதிகமாக பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படும் பொழுதுதான் பலனில் உந்தி பலனடைய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரயாசமே படாமல் பலன் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கின்றது. ஆத்தும அறுவடை, ஆத்தும ஆதாய பணியில் நீங்கள் பெருக விதையுங்கள். எப்படிலாம் உங்களுக்கு விதைக்க முடியும்? ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட செலவு பண்ணுவதற்காக நீங்கள் விதையுங்கள். பலன் இருக்கிற பகுதியில் நீங்கள் விதையுங்கள். பிரியமானவர்கள், நீங்கள் செயல்படுங்க. ஒரு பெரிய அறுவடை உண்டு. கர்த்தருடைய வருகை சமீபம். நமக்குரிய ஆத்தும அறுவடையை நம்ம அன்றைக்கு பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களை, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை சிறுக விதைப்பவர்களாக அல்ல, பெருக விதைப்பவர்களாக ஆண்டவரே இருப்பார்களாக. உழைப்பிலும் ஆண்டவரே வேலையிலும் பிரயாசமே படாமல் கடமைக்காய் எதுவும் செய்யாத படிக்கு பிரயாசப்பட்டு அதிகமாய் விதைக்க ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். அப்பொழுது இவருடைய பலன் அதிகமாக இருக்குமே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.